Good morning guys, welcome back to Moto Xcal. இன்னைக்கு நம்ம வந்து Yamaha R15M இத பத்தின கம்ப்ளீட் ஓனர்ஷிப் ரிவ்யூ அண்ட் இதோட ஃபீச்சர் ஸ்பெக்ஸ் இத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போதைக்கு கரண்ட் ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா R15க்கு இப்போ ஒரு பெரிய கிரேஸ் வந்துருச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சின்ஸ் அந்த ஒரு 2008ல இருந்து அந்த ஒரு கிரேஸ் வந்து Yamaha பைக்ஸ் மேல நிறைய பேருக்கு இருக்கு. வெர்ஷன் அதுக்கேற்ற மாதிரி விடுறாங்க. வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3, வெர்ஷன் 4. ஸோ கரண்ட்டாக இப்போ நம்மகிட்ட இருக்கிறது ஒரு வெர்ஷன் 4 வண்டி தான். ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து ஓனர்கிட்டே கேட்கலாம். அண்ட் அதே மாதிரி வீடியோவில் போயிட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இப்போ பைக்கோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இந்த பைக் உங்களுக்கு ஒரு 155cc இன்ஜின் தான். அண்ட் வேரியபிள் வேல் ஆக்சுவேஷன், அதாவது VVA அந்த ஃபீச்சர் உங்களுக்கு மெயினாக இதில் இருக்கு. அண்ட் இதோட மேக்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 18.4 PS at 10,000 RPM. அண்ட் இதோட நியூட்டன்மீட்டர் டார்க் பார்த்தீங்கன்னா 14.2 at 7,500 RPM வரும் உங்களுக்கு. ஸோ பார்க்கலாம் நீங்கள் அந்த ஒரு அதாவது அதோட ரியல் இன்ஜின் அந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு அந்த 6,000 RPMக்கு மேலே தான் உங்களுக்கு இருக்கும் இந்த பைக் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் அடுத்து பார்த்தீங்கன்னா குவிக் ஷிஃப்டர் இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க ஆட் கொடுக்கும் போதே இந்த ஃபீச்சரை மெயினாக காமிச்சிருப்பாங்க அந்த ஸ்பெஷல் எடிஷனில். அண்ட் தென் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு. அண்ட் உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் தான் வரும். டியூவல் சேனல் ABS வந்துடும். பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஓனர்ட்டு கேட்கலாம் எப்படி ஷார்ப்பா இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் அடுத்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 30 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி வரும். இது வந்து உங்களுக்கு ஒரு நார்மல் டீசல் கிளஸ்டர் வராது, அது TFT இதுல வரும் உங்களுக்கு அந்த டீசல் ஆன மீட்டர் வந்து உங்களுக்கு. இதோட ப்ரீவியஸ் மாடல் வந்து உங்களுக்கு TFT வராது, சும்மா பிளைனா இருக்கும். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கலர்லாம் மிக்ஸ் ஆகி TFT இதுல இருக்கும். ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கு. அண்ட் ரைடிங் மோட்ஸ் இருக்கு இதுல. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஒரு 2,30,000 காஸ்ட்ங்கிறத வந்து அவங்க அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் மூலியமா வந்து இந்த பைக்ல அவங்க நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் ஒன்னொன்னா நம்ம ஓனர்ட்டே கேட்கலாம், அது எப்படி அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறத வந்து அந்த வீடியோலயும் பார்க்கலாம் நம்ம. அண்ட் தென் அடுத்து பாத்தீங்கன்னா வண்டியோட டாப் ஸ்பீடு, அதையும் நம்ம ஓனர் கிட்ட கேட்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இண்டிகேட்டர் உங்களுக்கு LED இண்டிகேட்டர் தான் வரும், LED டெய்ல் லேம்ப்ஸ் தான் வரும், ஃப்ரண்ட்ல LED தான் உங்களுக்கு வரும், LED ப்ரொஜெக்டர் டைப்ல வரும் உங்களுக்கு. இப்போ வந்து கம்ப்ளீட்டா ஓனர் அவங்க கூப்பிட்டு வந்து பைக் வந்து எப்படி இருக்கு ஓட்டுறதுக்கு, சிட்டில எப்படி இருக்கு, ஹைவேல எப்படி இருக்கு, தென் மைலேஜ், டாப் ஸ்பீட், பிரேக்கிங் இதெல்லாமே வந்து அவர்கிட்ட கேட்கலாம். ஸோ ஓகே கைஸ், பைக்கோட ஓனரை கூப்பிட்டு இப்போ பைக்கோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வெல்கம் மிஸ்டர் கவின், வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நமக்கு இன்னைக்கு பைக் கொடுத்து உதவுன நண்பர் இவர் தான். ஸோ இந்த R15M ஸ்பெஷல் எடிஷன் இல்லையா? ஏன் R15 சூஸ் பண்ணீங்க? இது வந்து ஒரு ஸ்போர்ட் பைக். ஸோ எந்த ரீசன், அதாவது R15 வந்து நம்ம ஒரு சில பேர் வந்து இப்போ இருக்கிறவங்க வந்து ஜென்ரலாக அந்த பைக்னாலே எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு கிரேஸில் இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்னு ஒன்று இருக்கும், அதாவது இந்த பர்பஸ்க்காக தான் அந்த ஒரு பைக்கை வாங்குறேன்னு. அது உங்களுக்கு என்ன மாதிரி இந்த ஸ்போர்ட் பைக்? எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட் பைக் அப்படின்னு பார்த்தா வந்து RC200, அந்த BS3 இன்ஜினோட அந்த வண்டி அப்போத்துல இருந்து எனக்கு ஒரு கிரேஸ். அப்போ வந்து ஃபுல் மார்க்கெட்ல எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு 10 ஷோரூம் கிட்ட ஏறி இறங்கிருப்பேன், எங்கேயுமே இல்ல, ஸ்டாப் பண்ணி வந்து ஈவன் அந்த BS4 கூட கிடைக்கலன்றீங்களா? BS6 கிடைக்கல. BS6 கிடைக்கல. ஓகே, எதுவுமே கிடைக்கவே இல்லை. ஆனா அதுல அந்த ஃபேஸ் வந்து எனக்கு அதுல ரொம்ப பிடிக்கும். அந்த ரெண்டு கண்ணு மாதிரி வச்சு அது மாதிரி நல்லா இருக்கும். சரி ஓகே, எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, அதனால ஓகே புது எடிஷன் அப்படின்றதுனால ஓகே ஃபைன். ஆனா உங்களுக்கு பிரைஸ் டிஃபரன்ஸ் கொஞ்சம் ஹெவியா இருக்கும்ல? இது வந்து டாப் எண்ட் மாடல். இது வந்து லைக் இதுதான் இது, அண்ட் இன்னொரு கலர் இருக்கு மான்ஸ்டர் எடிஷன். சோ இது ரெண்டுமே வந்து டாப் எண்ட் மாடல். ஓகே, இது வந்து அரௌண்ட் 2,42,000 வருது ஆன் ரோடு. ஓகே, சோ 2 lakh அந்த 30 மேல தான் உங்களுக்கு அந்த ஒரு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆமா, 37 தான் வந்து எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். எக்ஸ்ஷோரூம் பிரைஸ், ஓகே. ஆனா உங்களுக்கு இந்த பிரைஸ்க்கு வந்து நிறைய மோட்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா? அந்த ரைடிங் மோட்ஸ் அது இதுல எப்படி நார்மல் R15 ல இருக்கிற மாதிரி இருக்காது. ஓகே, இதுல வந்து இங்க LED இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. அது போக நமக்கு TFT டிஸ்ப்ளே ஃபுல்லா. ஓகே ஓகே. அதுக்கு அப்புறமா நமக்கு குவிக் ஷிஃப்டர் மெயினா இதுல கொடுத்திருக்காங்க, அப்புக்கு மட்டும், டவுன் இல்ல. ஓகே ஓகே. சரி, இப்போ R15 ல இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வருது. ஒரு நார்மல் V3 வாங்குறாங்க இல்லையா, V4 சாரி வாங்குறாங்க, ஒரு ரெட் கலர் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை இந்த மாதிரி அப்கிரேட் பண்ண முடியுமா? ஷோரூமில் பண்ணி கொடுப்பாங்களா? அதுல குவிக் ஷிஃப்டர்ஸ் பண்ண முடியுமான்ற ஐடியாஸ் எனக்கு கிடையாது. ஓகே, இண்டிகேட்டர்ஸ் வேணும்னா சேஞ்ச் பண்ணி தருவாங்க, பட் டிஸ்ப்ளே வந்து அதேதான், சேம் டிஸ்ப்ளே தான், அந்த நார்மல் டிஜிட்டல் மீட்டர் தான் வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி தான் வரும். ஓகே ஓகே ஓகே, அதனால இந்த டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. சரி ஓகே.
ஸோ என்ன இப்போ நீங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறீங்களா, சிட்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்களா இல்லை? வந்து சிட்டி பர்பஸ் மட்டும் தான் யூஸ். ஓகே. ரைட்ஸ்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகல. ரைட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகல. ஓகே. ஸோ வண்டி பிரேக்கிங் எப்படி இருக்குது பைக்கில்? பிரேக்கிங் வந்து லைக் டுவெல் ஏபிஎஸ். ஸோ உங்களுக்கு வந்து லைக் ரொம்ப நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க அந்த பிரேக்கிங். அந்த ஷார்ப்னஸ் இருக்கா? இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வந்தாலும் யூ கேன் கண்ட்ரோல். அதாவது உங்களுக்கு அந்த டயர் ஸ்கிட் ஆகாதுன்றீங்க இல்லையா? பிகாஸ் ஆஃப் ஏபிஎஸ்னால. ஓகே. இல்லை ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நான் ஏபிஎஸ்னா வண்டியே ஒரு சைடாக திரும்பிடும். இல்லை அது ஏன் வண்டியில் நிறைய நான் இது பண்ணியிருக்கேன் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ல. அந்த மாதிரி உங்களுக்கு திரும்பாது. ஆனால் அவங்களால ப்ராப்பராக. ஓகே ஓகே ஓகே. முடியும். ஸோ நம்ம ஒரு 10 out of 10 கொடுக்கலாம் பிரேக்குக்கு இல்லையா? 10 out of 10 இல்லை, ஒரு 9.5. ஓகே. ஆமாம், ஸ்டில் நம்ம கண்டிஷன், ரோட் கண்டிஷனும் இருக்குது அதில். ஓகே ஓகே. ஸோ ஓகே, அது அண்டர்ஸ்டாண்டபிள். அண்ட் தென் இப்போ எந்த ஸ்பீடு லெவல் போனால் கரெக்டாக இருக்கும்? அதாவது அந்த ஒரு 100 110ங்கிறது ஈஸியாக இருக்குது அந்த வண்டியில்? இல்லை ப்ரோ, நீங்கள் எந்த ஸ்பீடில் வேணாலும் போகலாம். ரோட் கண்டிஷன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து எப்படி நம்ம போகணும், ரோடு காலியாக இருக்கா, டிராஃபிக்காக இருக்கா, எல்லாமே நம்ம பார்த்து தான் போகணும். இன்கேஸ் ரோடு உங்களுக்கு காலியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 120 கூட க்ரூஸ் பண்ணலாம், உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ரோட் கண்டிஷன் பிரச்சனைனா கொஞ்சம் அந்த வாப்ளிங் இருக்குது. லைக் நம்ம ஒரு வண்டியை பாஸ் பண்ணுறப்போ நம்மள ஒரு வண்டி ஓவர்டேக் பண்றப்போ அந்த சின்ன வாபிள் ஒன்று இருக்கு. அந்த லைட் வெயிட்னால உங்களுக்கு அது ஃபீல் ஆகுதுன்றீங்க. ஓகே. என்னோட போனா எதுவும் தெரியாது. சோலோவா போறப்போ அந்த ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது நிறைய ரைடர்ஸ் பார்த்துக்கோங்க, R15 வாங்க போறீங்கன்னா. ஏன்னா ஒரு ரேசிங் பைக்னாலுமே கூட உங்களுக்கு இந்த ஒரு இஷ்யூஸ் இருக்கும் ஹைவேல. இதுன்னு இல்லை, ஈவன் நீங்கள் ஏடிவி வாங்கினாலுமே இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இதையும் மைண்டில் வச்சுட்டு வாங்குங்க நீங்கள் வாங்க போகிற பைக்கை, சரிங்களா? ஸோ மைலேஜ் வந்து எப்படி நம்ம சிட்டியில் எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? சிட்டி மைலேஜ் எனக்கு கொடுக்கறது வந்து 38. 38. ஆமாம். ஸோ 38 தான் கிளைம் பண்ணுறீங்க? 38 தான். சோனஸ் 38 தான் கிளைம் பண்ணுறாரு. அதுலேயுமே லைக் இதில் வந்து நம்ம கிலோமீட்டர்ஸ் காட்டாது, இவ்வளோ லிட்டர்ஸ் பர் 100 கிலோமீட்டர்ஸ் அப்படி தான் தலைவலி நம்ம தான் கால்குலேட் பண்ணுற மாதிரி. கரெக்ட் 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 கரெக்ட். நீங்கள் தெரிஞ்ச 38ங்கிறது வந்து நான் அப்போ தான் R15ல வந்து இது பண்ணுறேன். பட் நிறைய பேர் அந்த 40 தான் சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் என்கிட்டயுமே. ஸோ இப்போ பைக்கோட ஹீட்டிங் எப்படி இருக்குது, ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது பைக்கில்? இது ஒரு லிக்விட் கூல்ட் இன்ஜின் தான், பட் ஸ்டில் உங்களுக்கு ஹீட்டிங்லாம் எப்படி? உங்களுக்கு கால்ல இருந்து வருதா இல்லை உங்களுக்கு இன்ஜின்லேருந்து டேரெக்டாக வருதா? லிக்விட் கூலிங்ன்றதுனால ஹீட் அந்த அளவுக்கு கிடையாது. ஓகே. நீங்கள் டிராஃபிக்கில் ரொம்ப நேரம் இன்ஜின் ஆன் பண்ணி வைக்கிறது, ஓகே, ஒரு நல்ல க்ரூஸ் எடுத்துட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணுறது, ஓகே, அப்போ வந்து ஒரு 100 டிகிரி செல்சியஸ் அட்டைன் பண்ணும். ஓகே. 110 இது வரைக்கும் 104 அட்டைன் பண்ணியிருக்கு. ஓ, இது அந்த டேட்டாஸ் எல்லாமே அந்த வருமா டிஸ்பிளேலே எவ்வளவு ஹீட் ஆகுது? பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. இது வந்து நமக்கு நார்மல் R15 எடுக்கறாங்க இல்லையா, அந்த V4 அதுலயும் அந்த ஒரு ஃபீச்சர் இருக்கா, அந்த டிகிரி காட்டுறது? இல்ல அந்த TFT காட்டுறது அதுலயும் இருக்கு. ஓகே. சோ ஆனா லைக் அந்த TFT டிஸ்ப்ளே மட்டும் அதுல கிடையாது, மத்தபடி சேம் ஃபீச்சர்ஸ் தான். ஓகே ஓகே ஓகே. ஷிஃப்டர், TFT டிஸ்ப்ளே, LED இண்டிகேட்டர்ஸ் இது மட்டும் தான் கிடையாது. ஓகே ஓகே. சோ பர்பஸ் எல்லாமே ஒண்ணா தான் சேவ் பண்ணுதுன்னு சொல்றீங்க. சோ ஹீட்டிங் வந்து அந்த ஒரு டெம்பரேச்சர், பட் இதெல்லாம் அந்த ஒரு சூப்பர் பைக் ஃபீச்சர் கைஸ். அதாவது அவங்க R1ல வந்து இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நிறைய வச்சிருக்காங்க, R1 and R6ல. ஸோ அந்த ஃபீச்சர் இதில் இருக்குங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். பட் பரவாயில்ல, நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறாங்க எமகால இருந்தோம் இல்லையா? ஸோ ஹீட்டிங் வந்து இருக்கு. தென் நீங்கள் வண்டியில் வந்து பில்லியன் கம்ஃபர்ட் நிறைய பேர் அந்த அளவுக்கு நான் பில்லியனா உட்கார்ந்ததே கிடையாது என் வண்டியில. ஓகே ஓகே ஓகே. பில்லியன் கம்ஃபர்ட் அப்படின்னா லைக் இது வரைக்கும் யாரும் என்கிட்ட இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னது கிடையாது. ஓகே. நானும் அவ்வளோலாம் உட்காரவே மாட்டேன், வேற யார்ட்டையும் நான் வண்டி கொடுக்க மாட்டேன். ஸோ அப்படியே கொடுத்தாலும் ஒரு ஸ்ட்ரீட் டு ஸ்ட்ரீட் அந்த மாதிரி தான் கொடுப்பேனே தவிர லாங் ஓட்டுறேன் அப்படின்லாம் நான் இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. ஸோ பில்லியன் இல்லை, நீங்கள் நான் என்ன நிறைய ஓனர்ஸ்ட்டை வாங்கினேன்னா பில்லியனாக இருந்தாலும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குங்கிற மாதிரி நான் நிறைய கேட்டிருந்தேன் ஃபீட்பேக்ஸு. இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது பில்லியனா. ஏன்னா லைக் நான் ஒரு 10-20 கிலோமீட்டர்ஸ் பில்லியனா உட்காந்து போகிறேன்னா ஓகே எனக்கு தெரியும். ஓகே. வரைக்கும் நான் அப்படி கூட உட்காந்துட்டு போனது கிடையாது. ஓகே ஓகே. இது வரைக்கும் பில்லியனா உட்கார்ந்தவங்களும் என்கிட்ட சொன்னது கிடையாது இந்த மாதிரி இது இருக்கு இது இருக்கு. பட் ஆனால் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஏன்னா சீட்டோட ஒரு இது கிடையாது, கிரிப் மைனஸ் தான். ஆனால் வண்டியோட லுக்ஸ்க்காக, லுக் அப்பியரன்ஸ், பவர், இதுக்காக நம்ம வந்து வண்டி வாங்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட ஹெட்லைட் எப்படி இருக்குது, பவர்? நீங்கள் நைட் ரைட்லாம் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? ஹெட்லைட் பவர் வந்து லைக் லைட்ஸ் இருக்கிற ரோட்டில் தான் இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், லைட்ஸ் இல்லாமல் ட்ராவல் பண்ணது கிடையாது. ஓகே. லைட்ஸ் இல்லாமல் இருந்தாலுமே விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைங்கிறீங்க? ப்ராப்ளம் கிடையாது இது வரைக்கும். ஓகே. ஸோ இப்போ அதில் அசார்டும் கொடுத்துருக்காங்கல்ல, அசார்டோட இன்பில்ட் அசார்டு. ஓகே, அது நல்ல விஷயம். உங்களுக்கு நல்ல ஃபீட்பேக் இருக்கா? ஃப்ளோ அசார்ட் நல்லா இருக்கு. அசார்ட் நம்மளுக்கு இந்த ரெய்னி டைம்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம்
ஓகே ஓகே ஓகே. நீங்கள் ரெயின்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, இந்த மோட்ஸ் வந்து இதில் ஒரு 3 மோட்ஸ் இருக்குல்ல. மோட்ஸ்னா இதில் இன்ஜின் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி மோட்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே. லைக் நமக்கு டிஸ்பிளேல தான் மோட் இருக்கு, டே மோட் இருக்கு, லைக் அந்த நார்மல் டிஸ்பிளே மாதிரி இருக்கும். நைட் மோட்னா ஃபுல் பிளாக்ல வந்துரும், நம்ம ஃபோன்ல சேஞ்ச் பண்ணலாம். ஓகே ஓகே. சோ செயின் ஸ்ப்ராக்கெட்டோட எதுவும் மாறாது, இன்ஜினோட எதுவும் மாறாது, மோட்ல ஃபுல்லா டிஸ்பிளேல தான் மாறும். ஓகே 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 ஓகே. ஒன்னு இருக்கு, நைட்டோடது ஒன்னு இருக்கு, அண்ட் வந்து நமக்கு ட்ராக் மோட் இருக்கு. ஓகே ஓகே. அந்த ஃபுல்லாவே அந்த ட்ராக் நம்பர்ஸ் அந்த மாதிரி. ஓகே. நம்ம இப்போ ஒரு ட்ராக்ல வண்டி ஓட்டுறோம்னா நமக்கு செகண்ட்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு. ஸோ அல்டிமேட்டா அது எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா, இல்ல இந்த இது கொடுத்துறது வந்து நல்லா இருந்துச்சா, இல்ல இது கொடுக்காமலே இருந்திருக்கலாமா அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு? ஸோ அந்த ஒரு பிரைஸ் கட்டிங்க்கு நான் கேட்குறேன். செக்மெண்ட் வந்து அவங்க லைக் ஏதாவது ஒன்று கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்தாங்களான்றது ஐடியா இல்லை. ஓகே. குவிக் ஷிஃப்டர் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே. டிஎஃப்டி டிஸ்பிளேல லைக் ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கும் டிஸ்பிளே நம்மளுக்கு, அந்த ஒரு சூப்பர் பைக் வைப் வருதுன்றீங்க அந்த மாதிரி. ஏன்னா நமக்கு இந்த டியூக் 390 ஓகே அந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி டிஸ்பிளே தான், அந்த ஒரு ஃபோன் மாதிரி ஃப்ரண்ட்ல அந்த மாதிரி டிஸ்பிளே இருக்கிறப்போ இது நமக்கு கூட அது கூட கம்பேர் பண்றப்போ ஓகே இல்ல. பட் அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குல்ல, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு வருது. ஸோ அது லாங்கர் டேர்ம் நல்லா இருக்குமா? இப்போ உங்க ஃபுல்லா டிஎஃப்டி இதில் கொடுத்துருக்கிறது வந்து நல்லா இருக்குமான்னு கேட்குறேன். எதுவும் ப்ராப்ளம் வராமல் இருக்கும்? பேட்டரி கொஞ்சம் நம்மளுக்கு ஓவரா எக்ஸாஸ்ட் ஆக தான் செய்யும். ஓகே. ஸோ பேட்டரி மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் இதுவாகும்ன்றீங்க. பிகாஸ் ஃபுல் அண்ட் ECU அப்படின்றதுனால பேட்டரி வந்து கொஞ்சம் நம்மளால வேற எந்த அப்கிரேடேஷனுமே வந்து பண்ண முடியாது வண்டியில். ஓகே. ஏன்னா ஒயர் கட் பண்ணால் ஒயர் வாரண்டி கட் ஆகிடும். ஆமாம் கைஸ், புரியுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வர நீங்கள் இப்போ R15 Yamaha மட்டும் கிடையாது, இப்போ வர எல்லா ஜென்ரேஷன் பைக்குமே எந்த ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் கஸ்டமைசேஷனும் அந்த அளவுக்கு பண்ணக்கூடாதுங்க மாதிரி தான் வந்து அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஈவன் நீங்கள் விரும்பின RC பைக் இப்போ அதுலேயுமே நிறைய அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஸ்டாக்கை வச்சே மூவ் பண்ணுற மாதிரி. ஓகே ஃபைன். அண்ட் தென் இந்த ப்ரைஸ் இவ்வளோ செக்மெண்ட்டுக்கு வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு ரியலாக நீங்கள் ஒர்த்தாக ஃபீல் பண்ணுறீங்களா? இது இப்போ வாங்க போகிறவங்களுக்கு நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? எனக்கு வந்து லைக் இது வாங்குறதுக்கு ஓகே, ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். ஓகே, என்ன நினச்சி வாங்கணுமோ அது எல்லாமே வண்டியில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வாங்க போகிறவங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வேணுமான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு போகலாம் இந்த ப்ரைஸ்க்கு. இல்லை லைக் இந்த ஃபீச்சர்ஸ் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் லைக் பேசிக் எடிஷனே வாங்கிக்கலாம். பேசிக் எடிஷன் வந்து 2,10,000 நினைக்கிறேன், 10 or 15 சம்திங். ஓகே. இது உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ காஸ்ட் வந்துச்சு மொத்தமாக? இது வந்து 2,42,000 வந்துச்சு. இன்னண்டா இது இஎம்ஐ போட்டு எடுத்திருக்கீங்களா? இல்லை இஎம்ஐ போட்டு எடுத்திருக்கேன், 18 months. ஓகே. ஸோ கைஸ், இஎம்ஐ போடுறீங்கன்னா எப்பயுமே ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, அமௌண்ட் அதிகமாக கட்டி எடுங்க. எப்பயுமே இஎம்ஐயில் கம்மியாக கட்டி மட்டும் எடுக்காதீங்க, அது உங்களுக்கு மந்த்ஸ் அதிகமாக போகும். இப்போ மந்த்ஸ் அதிகமாக போகுன்றத விட இன்ட்ரெஸ்ட்கே தனியாக நம்ம ஒரு அமௌண்ட் பே பண்ணுறோம். யா கரெக்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பைக் வாங்குறத வந்து தாண்டி நீங்கள் மெயினாக நல்ல ரைடிங் கியர்ஸ், நல்ல ஒரு ரைடிங் ஹெல்மெட் போட்டு போங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக் தரும் ஒரு நல்ல ரைடிங்க்கு. ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி தான், எல்லாமே ஓகே பைக்கில். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் நீங்கள் ஃபீல் பண்ணது கொஞ்சம் Yamahaலேருந்து இது இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது ஏதாச்சும் இருக்கா அந்த பைக்கில்? டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த சைட் ஃபேரிங். ஓகே. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம், ரொம்ப இல்லை, லைக் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஓகே அப்படின்ற மாதிரி லைக் நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கூட சேர்த்து இதுவும் அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில இது ரொம்ப மைனர் தான். பட் அதை வச்சு நம்ம லைக் எதுவுமே இல்லை, நம்ம கரெக்டாக ஓட்டினா நமக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. ஓகே. இன்கேஸ் கீழே விழுறோம் அந்த மாதிரினா லைக் நமக்கு ஃபுல்லாகவே அப்படியே இதாகிடும். இது ஒரு ஃபேரிங் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ இருக்கும்? 2,500 அந்த ஒரு ஃபேரிங் மட்டும், இந்த ஒரு சைடு. ஓகே. இண்டிகேட்டர்ஸ் கூட சேர்ந்து வந்துடும், இந்த ஒரு சைடு வந்து 2,500 உங்களுக்கு. ஓகே. அப்போ நம்ம கிராஷ் கார்டு போட்டு ப்ரொடெக்ட் பண்ணலான்றீங்களா? கிராஷ் கார்டு போடலாம், நம்ம நீங்கள் அது போடலாம். ஆனால் வண்டியோட லுக்ஸ்க்காக நீங்கள் இருக்கீங்க, வண்டி லுக்ஸ் தான் எனக்கு முக்கியம், என்னெல்லாம் பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் நான் மாற்றிப்பேன் அப்படின்னு மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் லைக் போட வேணாம். நான் இப்போ போடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கேட்கலாம். இப்போதைக்கு நமக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால இன்னும் எதுவும் போடலை. இல்லை, அது உங்களோட அது ஓனர் பெர்செப்ஷன் தான். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஸோ நீங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடு தான் இல்லையா? ஓகே. ஸோ ஒரு லாங் ரைட் அப்புறம் நீங்கள் இன்னும் போகலை? ஓகே ஃபைன். ஸோ ஓகே கைஸ், நம்ம வீடியோவில் வந்து முக்கால்வாசி கவர் பண்ணிட்டோம். அதாவது ரைடிங், டாப் ஸ்பீட், அப்புறம் அந்த மோட்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பேருக்கு தான் இது பண்ணியிருக்காங்க.
ஸோ நான் ஸ்டார்டிங்கில் ரைடிங் மோட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பட் ஆனால் இவர் சொல்லும் போது தான் தெரியுது, ஜஸ்ட் அந்த ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே மட்டும் தான் மாறுறது. ஸோ மைலேஜ் அண்ட் பிரேக்கிங்ஸ். ஸோ கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, டாப் ஸ்பீட். இது தெரியும் ஒரு விவிஏ இருக்குன்னு. ஒரு விவிஏ இன்ஜின் பைக் வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நான் சொல்லி தெரியும்னு அவசியம் இல்லை, ஊருக்கே தெரியும் அது எப்படின்னு. டாப் ஸ்பீடு எப்படி? டாப் ஸ்பீட் இது வரைக்கும் நான் அவ்வளோலாம் க்ரூஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா வெளியில் லாங் எடுத்துகிட்டு போனால் தான் க்ரூஸ் பண்ண முடியும். ஓகே. இது வரைக்கும் நான் அந்தளவுக்கு க்ரூஸ் பண்ணது கிடையாது. நீங்கள் சொன்ன அந்த 120 அட்டைன் பண்ணியிருக்கேன் வித் பில்லியன். ஓகே. ஸோ நிறைய கைஸ் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற மாதிரி இந்த 155ல் தான் அவங்க வண்டியை ஓட்டி இது பண்ணணுன்னு இல்லை. அந்த மாதிரி போகிறீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக போங்க. உங்களுக்கு வீட்டில் ஃபேமிலி இருக்குது இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் படிக்கிற பையன் தானே? ஓகே. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஓட்டுங்க ரோட்டில். ஸோ இவ்வளோ தான் நாங்கள் கவர் பண்ண வேண்டியது. விவிஏ இருக்குன்னு யாரு கூட ட்ராக் ரேஸ் போகிறதோ அந்த மாதிரிலாம் போகாதீங்க, ஓட்ட வேண்டிய இடத்துல ஓட்டுங்க, சரிங்களா? இதுக்குன்னு ட்ராக்ஸ்லாம் நிறைய இருக்குது, அங்கே போய் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, அங்கே போய் ப்ரொஃபஷனல் ஆகுங்க, நீங்கள் போய் ஒரு கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணி ஓட்டுங்க. பட் ஆனால் அதெல்லாம் ரோட்டில் காட்டாதீங்க. ரோட்டில் நார்மலாக போகிறவங்க இருக்காங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சரிங்களா? ஸோ இது வந்து நான் யாரையும் அஃபண்ட் பண்ணுறதுக்கு சொல்ல, ஜஸ்ட் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டிப்பாக நம்ம ரைடு போகலாம், ஷியோராக போகலாம். நம்ம போயிட்டு அண்ட் தென் வண்டியோட 50,000 கிலோமீட்டர் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்குமே ஒரு 5,000 வரைக்கும் தானே ஓடி இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இன்னொரு லாங் டேர்ம் ரிவ்யூ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஆஃப்டர் ஒரு 15,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் கம்மிங். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். ஸோ பைக் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் நிறைய போஸ்ட் பண்ண போகிறோம் அடுத்தடுத்து. ஸோ அடுத்து என்னோட மெயின் பிளான் வந்து பைக் ரைட்ஸ் தான். ஸோ அதையும் நம்ம கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இன்ஸ்டாகிராமில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பைக் எதாவது ரிவ்யூ கொடுக்கணும், டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் இருக்குது, அதில் வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் ஷோராக வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களோட லொக்கேஷன் வந்து நம்ம ரிவ்யூ எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய்.